Hello dear students, friends, welcome. In the video 10th science public exam 75 out of 75 எடுத்த public exam உடைய பேப்பர் presentation உடைய அப்டேட் பார்க்க போகிறோம். அதோடு நம்ம இந்த 10th scienceல public examல எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் பார்க்க போகிறோம். பொதுவாக 10th சயின்ஸை பொறுத்தளவுக்கு 4 பகுதிகள் இருக்குது. பார்ட் 1 வந்து 12 1 மார்க்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம சரியான கொஸ்டின் நம்பர் போட்டு சரியான விடையை எழுதணும். அதோடு அதுக்கு உரிய ஆப்ஷன் ரொம்ப முக்கியமாக ஆப்ஷன் போட்டு எழுதுங்க. ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க. மறக்காமல் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அதற்குரிய ஆப்ஷன் போட்டு ஆன்சர்ஸ் வந்து அழகாக எழுதுங்க. 12 1 மார்க்ஸ் நீட்டாக எழுதுங்க. எதையுமே அடித்தல் திருத்தல் எழுதாமல் எழுதுங்க. ஒரு கேள்விக்கு 2 ஆப்ஷன் போட்டு எழுதாதீங்க. ஓவர் ரேட்டிங் பண்ணாதீங்க. பார்ட் 2 7 2 மார்க் அட்டன் பண்ணணும். ஒரு கம்பல்சரி கொஸ்டின். 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக என்ன கேட்டிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டினுடைய செகண்ட் லா கேட்டிருக்காங்க, ஸ்னெல் விதி கேட்டிருக்காங்க, குவிலன்ஸுடைய பயன்பாடுகள் கேட்டிருக்காங்கன்னா அந்த ஹெட்டிங்கை போட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க 2 பாயிண்ட் எழுதுங்க. விதி எந்த ஒரு லாஸ் எழுதும் போதும் நம்ம எந்த தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் அழகாக எழுதணும். ஒரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் அலைன்மெண்ட் பண்ணுங்கள். எப்போயுமே நம்முடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்னா நீட்டாக லெஜிபிளாக ஓவர் ரைட்டிங் இல்லாமல் அழகாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மேலே எப்படி எக்ஸாம்ஸ் ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கீழேயும் ஆன்சர்ஸ் முடிக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இடைவெளி விட்டு ஆன்சர்ஸை முடிச்சுடுங்க. நூக்கன் கார்னர்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுதாதீங்க. ப்ராப்பரான கொஸ்டின் நம்பர் போடுங்க. குறிப்பாக 22வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் செக் பண்ணும்போது தெரியும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் கொடுத்துட்டு பிஓஹெச் உடைய மதிப்பு கேட்டிருக்காங்க லெசன் 10லேருந்து. ரொம்ப ஒரு ஈஸியான கம்பல்சரி கொஸ்டின். அதோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வினாக்களையுமே மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க். ஸோ லக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் புக் இன்னும் படிக்கணும். 4 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான். பகுதி 3 7 4 மார்க் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். 32வது கேள்வி. 4 மார்க்ஸுமே என்ன செய்வாங்கன்னா 2 கேள்வி கொடுத்துட்டு ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண் கொடுத்துட்டு ஒரு 4 மார்க்கை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கேள்விகள் வந்து அப்படியே 4 மார்க் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தமனி சிறைகள் வேறுபாடு, ஆட்ரிஸுக்கும் வெயின்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதேமாதிரி பேலியோ பாட்டனுடைய இம்பார்ட்டன்ஸ், வட்டார இனத்தாவருடைய முக்கியத்துவம், இதே டிஃபாரஸ்டேஷனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, காடழிப்பினுடைய விளைவுகள், நிறையா கேள்வி ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th லெசனில் ஹார்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து அலுமினியத்தோட ரியாக்ட் பண்ணாது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். புக் பேக்கில் இருக்குது. அடுத்து அதுக்கு வந்து இன்னொரு பிரான்ச் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7th லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோல் சம் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஸோ லாஸ்ட் இயர் 2 மார்க் கம்பல்சரியும் ஈஸி, 4 மார்க் கம்பல்சரியும் ஈஸி. அதே மாதிரி பகுதி 4 7 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின், அடுத்து பயாலஜி கொஸ்டின். இதில் ஒரு கேள்விக்கு 7 மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சப் பிரான்ச்சாக கொடுத்துருப்பாங்க. இப்போ 33வது கேள்வி ஏண்டா அதில் ஒரு 3 கேள்வி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வினாக்களுக்கு 2 மார்க்கு, அடுத்த வினாக்களுக்கு 3 மார்க்கு, அடுத்த வினாக்களுக்கு 2 மார்க்கு. ஸோ 7 மார்க்ஸ் எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுதணும். மெயின் கொஸ்டின் நம்பரை மார்ஜினுக்கு வெளியே போடணும், சப் கொஸ்டின் நம்பரை மார்ஜினுக்கு உள்ளே போடணும், ப்ராப்பரான கொஸ்டின் நம்பர் போடணும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை செக் பண்ணுங்க. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் எங்கள் ஸ்கூலில் படித்த ஒரு செண்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 491 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. பேப்பர் ப்ரெசென்ட் செம்மையாக பண்ணியிருப்பார். ஸோ உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு செய்யுங்க. இதே மாதிரி நீங்களும் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
Thank you.